முதல்ல அவர் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த வன்னிய சமுதாயத்தை ஏமாத்துகிற ஒரு தலைவரை தான் அவர் இது வரைக்கும் இயங்கி வர்றாரு. அவருக்கு எதனால அவமானமாக இருக்குது? இது ஏன் நாடு ஏன் மண்ணுன்னு சொல்கிறாருன்னா, விக்கிரவாண்டிலையும் விழுப்புரத்துலேயும் தருமபுரி அவர் பேலட்லேயும் ஏன் மண்ணை கவின்னு போனார். அதனால் வந்து இது வந்து 10.5% நான் அவங்ககிட்ட வந்து நிற்கணுமா, நான் கோட்டையில் வந்து பார்க்கணுமா, என் கூட்டணி வச்சு நிற்கிற மத்திய அரசு மோடிக்கிட்ட போய் நில்லு, பிச்சை வாங்கி ஏதாவது கேளு, காலில் விழு, மக்கள் மண்ணு தமிழ்நாடுன்னு சொல்கிறல, வாங்கி கொடுறா நீ ஃபஸ்ட்டு. இங்கே வந்தால் நின்று அசிங்கமாக்குது, ஏன் ட்ராமாட்டிக் போகிற காசு வாங்கின்னு கூவாதீங்க. இந்த கூவல் கூவல் சரியாக வராது. நீ உங்களை மட்டுமே உங்கள் சமுதாயம் இது வரைக்கும் மேல் நோக்கி வந்ததான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அதுக்கான ஆளை நீ கிடையாது. உன் குடும்பத்தை மட்டுமே விருத்தி பண்ணி மேல் நோக்கி அந்த பதவிக்காக மட்டுமே தான் நீ நிற்கிற. உன்னையே நம்பி வந்த காடுவெடி குரு அண்ணனோட குடும்பம் நீ சின்ன பின்னமாக நிற்கிது. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மாவீரன் பட்டம் கொடுத்து அவர் ரவுடிசமாக தான் ஆக்குனீங்க. ஆனால் ஊம்புள்ளிக்கு வருங்கால முதல்வர் பட்டம் கொடுக்குற அதே ஊம்புள்ளை கோவையில் போய் அதே ஏர்போர்ட்டில் என்னன்றாரு, எங்களுக்கு 25 சீட்டு கொடுத்துருந்தா அந்த பட்ஜெட் அறிக்கையில் தமிழ்நாடுன்னு பேர் வந்திருக்குன்றார். எவ்வளோ சுயநலம்! ராமதாஸ் வந்து ஒரு கொள்கை இல்லாத ஆளுங்க. அவருக்கு வந்து இந்த கொள்கையாக தான் இருக்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், ஜாதியெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே தான் நாங்கள் வந்து உதவி செய்கிறோம். இப்போ என்ன சொல்கிறாரு, எங்கள் ஜாதி ஆளுங்க இருந்தால் தான் முதலமைச்சரே ஆக முடியும். ஜாதி கணக்கேடுன்னா அவர் என்ன பண்ணுவார், முதலமைச்சர் என்ன பண்ண முடியும்? ஜாதி கணக்கு அங்கே போகணும், யார் கூட இவர் கூட்டணி வச்சாரோ அங்கே போய் ஜாதி கணக்கேடுன்னு சொல்லி அங்கே கேட்கணும். நீங்கள் தானே போனீங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சிங்க, அவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்க வேண்டியது. அது அங்கே போய் குரல் கொடுக்காம யார் கூட கூட்டணி வச்சு அங்கே போய் குரல் கொடுக்காத இங்கே வந்து கணக்கெடுன்னா எப்படி கணக்கு எடுக்க முடியும்? அவமானமாக எப்படி இருக்கும்பா, எப்படி இருக்கும்? நீ போய் பாரு. எது உனக்கு அவரை பார்த்து உனக்கு தான் அவமானம், அவரை பற்றி சொல்லக்கூடாது. நீ போய் பார்க்கணும், அங்கே போய் பார்த்துட்டு என்ன சொல்லி அவங்க இது பண்ணால் பரவாயில்ல. ஒன்றுமே இல்லை, நீ இங்கே இருந்துன்னு பேசுறது பிரயோஜனமே கிடையாது. எங்கள் ஜாதிக்காரர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு தனியாக நில்லு, தண்ணி தின்னிட்டுன்னு நீ ஜெயிச்சு வந்து நீ முதலமைச்சர் ஆகு. ஒன்றுமே வேலைக்கு ஆகாதுங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜாதியெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ 10 ஜாதி கட்சி கூட இருக்கட்டும், வந்தால் திராவிட கட்சி ஒன்று டிஎம்கே இருக்கலாம், ஒன்று ஏடிஎம்கே இருக்கும். இதுதான் இருக்குமே தவிர இவர் இன்றைக்கி தான் குட்டிக்காரணம் போட்டால் கூட இவரால் ஆட்சியும் பிடிக்க முடியாது, ஒன்றும் படிக்க முடியாது. இவர் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிட்டோம், இல்லை எல்லா கட்சியோட கூட்டணி வைக்கிட்டோம், யாருமே வர முடியாதுங்க தமிழ்நாட்டில். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் யார் பக்கத்தில் நிற்கணுன்றது கூட உங்களுக்கு நீங்கள் எங்கே அடி வாங்கினீங்கன்னு தெரியுமா? ஒரு கட்டத்தில் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா என் அம்மாவை நான் அடமானம் வைக்கிறதுக்கு சமம்னு சொல்லி ஒரு பதிவு விட்டீங்க. அந்த பதிவு ஒன்றும் அழியல. ஆனால் அடுத்த வருஷமே அந்த பதிவை நீங்கள் அன்றைக்கி அந்த பதிவை விட்டுட்டு நீங்கள் போய் கூட்டணி வச்சிங்க. அங்கேயே உன் சமுதாயமே உன்னை தூக்கி எரிஞ்சுது. அதுலேருந்து நீ சரிவு தான். அதனால் வந்து நீ வந்து என்ன பேசினாலும் சரி, ஒருமையில் பேசினாலும் சரி, இப்போ கூட கூவல் தான். எல்லா மக்களும் ஒன்று தான். ஓட்டு போட்டுங்களாம் ஓட்டு போட்டுங்க. மக்கள் தானே ஓட்டு போடுறோம். நீயே போய் போட்டுக்குவியா? இன்னும் ஒரே ஆள் ஓட்டில் உட்கார வச்சுருவாங்களா? உட்கார வைக்க மாட்டாங்க. எல்லா ஜாதிகளும் ஒன்றா சேர்ந்தா தான் ஓட்டு கிடைக்கும். அதில் வந்து எங்களை பயன்படுத்தி தான் நீ போய் ஓட்டு பண்ண முடியும். முதலமைச்சரை பார்க்குறதுக்கு அவமானமாக இருக்குதுன்னா பார்க்காத. யார் சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லுங்கள், ஒரு முதலமைச்சரை எங்கே போய் பார்க்க முடியும்? செக்ரட்டரியில் தான் பார்க்க முடியும், கோட்டையில் தான் பார்க்க முடியும். எனக்கு கூட ஒரு வேலைன்னா கோட்டையில் தான் போய் பார்க்க முடியும் முதலமைச்சரை. இவருக்கு அவமானமாக இருக்குதுன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இவர் புள்ளையே முதலமைச்சர் ஆகிட்டாருங்க. இவர் புள்ளையே போய் எங்கே போய் பார்க்க முடியும்? கோட்டையில் தானே போய் பார்க்க முடியும். இவரை நாங்கள் என்ன கோட்டையில் போய் பார்க்க முடியும்னா கோட்டையில் பார்க்காத உனக்கு இத்தனை வருஷம் அரசியல்வாதி உனக்கு அறிவே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அவங்க சமுதாயமே அவரை தள்ளி வச்சாச்சு. இவரே தான் பேசிக்கணும். தான் புள்ளிக்கு பதவி கிடைக்கலன்னு வெம்புறாப்பில், அவ்வளோதான். கூட்டணி எப்படி இப்போ மாற்றி வைக்க முடியும்? நீ வந்து தனியாக நில்லு, கலவரம் பண்ணி நீ ஜெயிச்சிடலான்னு பார்க்குற. அவங்களாம் அப்படி கிடையாது. அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் ஒரு இதுவாக இருப்பாங்க. மனித நியமிக்க ஒரு முதல்வராக இங்கே அமைஞ்சிட்டாங்க. எல்லாருக்கும் குத்துது குடையுது. இது தமிழ்நாடு. 65 கட்சி வளரட்டும், சினிமாக்காரன் வந்து வளரட்டும், எல்லாரையும் வளரட்டும், வேடிக்கை பார்த்துன்னுக்கிறாருன்னா சும்மா கிடையாதுங்க. இது திராவிட மண். எவன் வந்தாலும் நான் தான் கிங்குன்ற ஒரு நினைப்பில் அவர் நிற்குவதான். இன்றைக்கி எவனா கற்றுத்தெல்லாம் காதில் கமெண்ட்டே வாங்க மாட்டார். யார் பேரை நான் சொல்கிறாரா பார்த்தீங்களா? அந்த அமைப்பே முதல்வருக்கான தகுதிங்க அது.